ஹாய், டிஎன்பிஎஸ்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஹெட்டிங் வந்து என்னென்னா ப்ராபபிலிட்டி. ஓகேவா? ப்ராபபிலிட்டினா என்னென்னு தெரியும் நமக்கு, நிகழ்தகவு. ஓகேவா? நிகழ்தகவுனா ஒரு ஈவெண்ட் வந்து நடக்குது, அந்த ஈவெண்ட் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் வந்து நிகழ்தகவு. ஓகேவா? மேக்ஸிமம் என்னென்ன கேட்பாங்க அப்படின்னா, நம்ம இப்போ வந்துட்டு 9th புக்லேயும் 10th புக்லேயும் மட்டும்தான் நிகழ்தகவு வந்து கவர் ஆகுது. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து 9th புக்கு தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? நார்மலாக ப்ராபபிலிட்டி அப்படின்னா எதுலேருந்து கேட்பாங்க அப்படின்னா, காயின் வச்சு கேட்பாங்க. ஹெட் ஆர் டெயில் எது விழுவும் அப்படின்ற மாதிரி ஒரு காயினை வச்சு கேட்பாங்க. அதே மாதிரி ஒரு காயின், 2 காயின், 3 காயின், இது 3மே வச்சு கேட்பாங்க. அதே மாதிரி பகடை டைஸ் பொறுத்த வரைக்கும் 1 டைஸு 2 டைஸ் இதை வச்சு கேட்பாங்க. அடுத்ததாக வந்து என்னென்னா சீட்டுக்கட்டு. ஓகேவா? சீட்டுக்கட்டில் மொத்தமாக 52 கார்ட்ஸ் இருக்கும். ஸோ அதை வச்சு நமக்கு வந்துட்டு சம்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதோட பேசிக்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போது ஒரு காயினை நம்ம வந்து உருட்டுறோம் அப்படின்னா, ஒரு காயின் நம்ம வந்து டாஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து, ஸோ இந்த மாதிரி நம்ம காயின் வந்து பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு என்னென்ன விழுவுறதுக்கான சான்சஸ் இருக்குன்னா, ஒரு ஹெட்டு ஒரு டெய்லு. ஓகேவா? ஒரே ஒரு டைம் நான் ஒரு காயினை வந்து த்ரோ பண்ணுறேன் அப்படின்னா அது ஹெட்டாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, இல்லைன்னா டெய்லாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம எப்படி எழுதுவோன்னா ஹெச்டி அப்படின்னு எழுதலாம். ஸோ இதில் வந்து டோட்டல் எவ்வளோ பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அதை தான் நம்ம வந்து என்னென்னு சொல்லுவோம்னா என் ஆஃப் எஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ என் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு 2. சப்போஸ் ஒரு ஈவெண்ட் அவங்க கொடுத்துருக்காங்க, தலை மட்டும் விழுவதற்கான பாசிபிலிட்டிஸ் என்னது அப்படின்னா, தலை எத்தனை வாட்டி விழும்? ஒரே ஒரு வாட்டி தான் விழும். அப்போ நம்ம என்ன சொல்வோம்? 1 டிவைடட் பை 2. டோட்டல் நம்பர் ஆஃப் இது வந்து 2, எத்தனை வாட்டி விழுதுன்ற பாசிபிலிட்டிஸில் 1. ஸோ அதை வச்சு நம்ம சால்வ் பண்ணுவோம். சேம் அதே மாதிரி தான் 2 நாணயம், 2 காயின் நம்ம எடுத்துக்கிறோன்னா 2 காயினை நம்ம வந்து ஒரே டைமில் வந்து பண்ணுறோம், ஒரே டைமில் வந்து நம்ம டாஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஒரு ஹெட் இன்னொரு ஹெட் ரெண்டுமே ஹெட்டாக விழுவறதுக்கான சான்சஸ் இருக்குது. இல்லைன்னா ஒரு டைம் ஹெட், ஒரு இதில் ஒரு காயினில் ஹெட்டாகவும் இன்னொரு காயினில் டெய்லாகவும் விழுவறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி இங்கே டெய்லு ஹெட்டாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது, ரெண்டுமே வந்து டெய்லாக இருக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ டோட்டல் வந்து என் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு 4 அப்படின்னு சொல்லலாம். சப்போஸ் அவங்க ஒரு தலை மட்டும் விழுவறதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்ன, 2 தலை விழுவறதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்ன, ரெண்டுமே பூவாக விழுவறதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்ன அப்படின்னு இதை வச்சு தான் நம்ம கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. அதே மாதிரி 3 நாணயம் நம்ம அட் அ டைமில் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது 3மே ஹெச்சாக இருக்கும். ஓகேவா? 3மே ஹெச்சாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஹெட்டு, இன்னொரு ஹெட்டு, ஒரு டெய்ல், டீயை வந்து லாஸ்ட்டில் போடுறோம். ஓகேவா? திரும்ப இந்த டீயை சென்டரில் போடுவோம், டீயை ஃப்ரண்ட்டில் போட்டுருவோம். சேம் அதே மாதிரி ஹெச்சை மாற்றிட்டு வரோம். ஏன்னா இந்த இடத்துல 2 ஹெச் வந்துச்சா, அடுத்து 2 டி 1 ஹெச் கடைசியில் வந்திருக்கு. ஹெச் வந்து சென்டரில் வரும், ஹெச் வந்து ஃப்ரண்ட்டில் வரும், அடுத்தது 3 டி. ஸோ இதை தான் பாசிபிலிட்டிஸ். ஸோ என் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு 8. மேக்ஸிமம் எக்ஸாம் டைமில் நம்மளாம் இதெல்லாம் எழுதுறதுக்கு டைம் இருக்காது. ஸோ இப்போயே நம்ம இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கலாம், டோட்டலாக எத்தனை விழும் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டே தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ ஒரே ஒரு காயின்னா என் ஆஃப் எஸ் வந்து 2ஆக இருக்கும், 2 காயின்னா என் ஆஃப் எஸ் வந்து 4ஆக இருக்கும், 3 காயின்னா என் ஆஃப் எஸ் வந்து 8ஆக இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி ஒரு டைஸ், ஒரே ஒரு டைஸ்னால் டைஸில் மொத்தம் 6 தான். ஸோ 1 2 3 4 5 6லேருந்து 6 வரைக்கும் தான் இருக்கும். அது என் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு 6. சப்போஸ் அதுவே வந்துட்டு 2 டைஸாக இருந்துச்சுன்னா அப்போ என்ன வரும்? 1,1 1,2 1,3 இந்த மாதிரி 6,6 வரைக்கும் டோட்டலாக 6 × 6. ஏன்னா ஒரு 6 இன்னொரு டைம் ஒரு 6னா 6 × 6 எவ்வளோ வரும்? 36. ஸோ என் ஆஃப் எஸ்ன்றது வந்து 36 வரைக்கும் வரும். ஓகேவா? இது வந்து ஒரு டைஸில். ஓகே. ஸோ இப்போ இந்த டைஸில் வந்து எப்படி சம் கேட்பாங்கன்னா, ஒரு இருக்கிறதுலே வந்து 4ஐ விட கம்மியாக இருக்கிறதுக்கான நிகழ்தகவு என்ன? ஸோ அப்படி கேட்டும்போது என்ன பண்ணால் 1,1 1,2 1,3 அது வரைக்கும் 4 வரைக்கும் வரும். 4ஐ விட கம்மினா 1,1 1,2 2,1 அந்த மாதிரி நம்ம இந்த 3 மட்டும் தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மீதி எல்லாமே 4ஐ விட அதிகமாக போயிடும். அதே மாதிரி 8க்கு ஈக்குவலாக இருக்கிறதுக்கான சான்சஸ் என்ன? ரெண்டுமே ஒரே நம்பர் 1,1 2,2 3,3. ஸோ இந்த மாதிரி ரெண்டுமே ஒரே நம்பர் விழுவறதுக்கான சான்சஸ் என்ன? ஸோ இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் கேட்பாங்க. அது எத்தனைன்றதை கவுண்ட் பண்ணிவிட்டு டிவைடட் பைல 36 போடணும். ஷார்ட் அடிக்க முடிஞ்சுன்னா அடித்து நம்ம எழுதணும். ஓகேவா? அதே மாதிரி தான் சீட்டுக்கட்டு பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்பயுமே வந்து டோட்டலாக எத்தனை சீட்டுங்க இருக்கும்னு பார்த்தா 52 சீட்டு. அதில் வந்து ரெட் கலரில் வந்து ஹார்ட்ஸும் டைமண்டும். ஓகேவா? ரெட் கலரில் என்ன இருக்கும்? அவங்க ரெட் கலர்னு மட்டும் தான் சொல்லுவாங்க. ஸோ ஹார்ட்டும் டைமண்டும் வந்து ரெட் கலரில் இருக்கும். ஹார்ட்டில் ஒரு 13 சீட்டு இருக்கும், டைமண்டில் ஒரு 13 இருக்கும், அதே மாதிரி கிளாவரில் ஒரு 13 இருக்கும், ஸ்பேட்ஸில் ஒரு 13 இருக்கும். ஓகேவா? டோட்டலாக இதில் ரெட் கலரில் ஒரு 26 கார்டு,
பிளாக் கலரில் ஒரு 26 கார்டு, மொத்தமாக 52 கார்ட்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி கார்ட்ஸோட இது எப்படி இருக்குன்னா, கிங்கு, குயினு, ஜாக்கு இது 3 வந்து ஃபேஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். கிங்குன்னு என்னது, ராஜாவோட ஃபேஸு, ராணியோட ஃபேஸு, அந்த ஜாக்குனா ஜோக்கர் அந்த மாதிரி இருக்கிற ஃபேஸும் இருக்கும். ஸோ இது 3மே ஃபேஸ் விழுவுற மாதிரி இருக்கும். இன்னொன்று வந்து ஆஸ்ன்னு சொல்லுவோம். அடுத்தது 2ஆம் நம்பர்லேருந்து ஏ வந்து 1 குறிக்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 2, 3, 4லேருந்து 10 வரைக்கும் இருக்கும். ஓகேவா? ஸோ டோட்டலாக 13. அப்போ இதில் ரெட் கலரில் கிங்கு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்னென்னா, இதில் ஒரு கிங் இருப்பாங்க, இதில் ஒரு கிங் இருப்பாங்க. அப்போ 2 தான். 2 / 52 கேன்சல் பண்ண முடிஞ்சுன்னா கேன்சல் பண்ணி எழுதிடணும். ஸோ இந்த மாதிரி தான் இதில் சம்ஸ் கேட்பாங்க. ஓகேவா? இப்போ இது வந்து சும்மா 1 மார்க் பார்த்து வச்சுக்கோங்க. எப்பயுமே நமக்கு நிகழ்தகவு அப்படின்னா நமக்கு வரக்கூடிய ஆன்சர் வந்து 0க்கும் 1க்கும் நடுவில் தான் இருக்குமே தவிர 1 விட அதிகமாகவோ இல்லை 0 விட கம்மியாகவோ மைனஸ்லையோ அந்த மாதிரிலாம் எதுவுமே போகாது. நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து 0லேருந்து 1க்குள்ளார மட்டும்தான் கிடைக்கும். உறுதியாக கிடைக்கப்பெறும் நிகழ்ச்சி நிகழ்தகவு 1. கண்டிப்பாக அந்த நிகழ்ச்சி வந்து நடந்திருக்கு, அதாவது 2,2 அந்த மாதிரி ஒன்று இருக்குது அப்படின்னா அது வந்து 1. ஓகேவா? நிகழ்தகவு வந்து 1ஆக இருக்கும். இயலாத நிகழ்ச்சி நிகழ்தகவு 0. இந்த இடத்துல இப்போ 7,7 ஒன்று இல்லவே இல்லை. இப்போ இவங்க 7,7 வரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் என்னென்னு கேட்டாங்கன்னா அந்த இடத்துல நமக்கு வந்து 0 அப்படின்ற ஆன்சர் வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக சம்ஸ்க்கு போயிடலாம். இப்போது ஒரு பகடை உருட்டும் போது 4ஐ விட பெரிய எண் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்னது? ஓகேவா? ஒரே ஒரு பகடை தான் உருட்டுறாங்க. அப்போ என்ன வரும்? எஸ்ன்றது 1 2 3 4 5 6 வரைக்கும் 6 நம்பர் வரைக்கும் தான் வரும். ஸோ என்ன ஆஃப் எஸ்ன்றது 6. 4ஐ விட பெரிய எண், அப்போ வரக்கூடிய ஆன்சர் 4ஐ விட பெருசாக இருக்கணும்னா 5ம் 6ம், அதை தான் வந்து ஈவெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எப்பயுமே ஏபிசி எது வேணாலும் நம்ம இந்த இடத்துல எழுதிக்கலாம். ஓகேவா? அவங்க கொடுத்துருக்கிறதுக்கான இது வந்து பார்த்தோன்னா 5,6 மட்டும்தான் வருது. ஏன்னா 4ஐ விட பெருசுனா 5ம் 6ம் தான். அப்போ என்ஆஃப் என்ன கிடைக்கும்? 2. இந்த டோட்டல் அமௌண்ட்டு தான் நம்ம எடுத்துக்கணும். இங்கே இருக்கிற நம்பர்ஸ்லாம் நம்ம எடுத்துக்க தேவையில்லை. டோட்டலாக என்ஆஃப்எஸ் எத்தனை, டோட்டலாக இவங்க கொடுத்துருக்கிற ஈவெண்ட்டில் வரக்கூடியது எத்தனை, அப்போ என்ஆஃப்இன்றது 2. ஸோ பி ஆஃப் இ ப்ராபபிலிட்டின்னு சொன்னேன் இல்லையா? ஸோ பி ஆஃப் இயை பொறுத்த வரைக்கும் என் ஆஃப் இ கொஷின் என்ன கேட்டிருக்காங்களோ அந்த என் ஆஃப் இ டிவைடட் பை டோட்டல் என் ஆஃப் எஸ். ஸோ 2 / 6 ரெண்டுமே ஒரே டேபிளில் கேன்சல் பண்ண முடியும். 1 2 2 3 2 6 அப்படின்னு சொல்லி முடிச்சிடணும். அவ்வளோதான். ஓகேவா? இப்போது 42 நபர்கள் பணி செய்யும் ஓர் அலுவலகத்தில் 7 பணியாளர்கள் மகிழுந்து பயன்படுத்துகிறார்கள். அதாவது பஸ்ஸு 42 பேர் டோட்டலாக வேலை செய்கிறாங்க. டோட்டல் வந்து 42. 7 பேர் பஸ்ஸில் வராங்க, 20 பேர் 2 வீலரில் வராங்க, 15 பேர் சைக்கிளில் வராங்க. ஸோ ஒப்பீட்டு நிகழ்வெண்ணின் நிகழ்தகவு காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என் ஆஃப் எஸ் எத்தனை? டோட்டலாக வந்து 42 இருக்குது. என் ஆஃப் ஏ அப்படின்றது வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டு கேட்டிருக்க கொஷின் வந்து 7 பணியாளர்கள். ஓகேவா? 7 பேர் மகிழுந்து பஸ்ஸு. அப்போது என்ன வரும்? 7 / 42. 7 பேர் / 42 டோட்டல் அமௌண்ட். அப்போ என்ன வந்துடும்? 1 / 6. ஒரே 7 7 35 6 7 42 அப்படின்னு ஷார்ட் பண்ணிடலாம். 2 வீலரில் பொறுத்த வரைக்கும் 20 பேர் வராங்க. அப்போ 20 / 42. அப்போ கேன்சல் பண்ணும்போது 5 2 20 21 2 42 அப்படின்னு வந்துடும். சைக்கிள் வந்து 15 பேர். 15 / 42 அப்படின்னா 5 15 1 3 3 மீதி 1 வரும். 12 4 12. ஸோ இந்த மாதிரி ஒப்பீட்டு நிகழ்வுனா எல்லாத்தையுமே கேட்குறாங்க. அவங்க தனியாக பஸ்ஸு மட்டும் கேட்டாங்கன்னா 7 / 42 1 / 6 மட்டும்தான் ஆன்சர். சப்போஸ் சைக்கிள்னு மட்டும் கேட்டாங்கன்னா 5 / 14 மட்டும்தான் ஆன்சர். இங்கே வந்து 3மே கேட்டிருக்காங்க. ஓகேவா? நமக்கு எக்ஸாமில் வந்து ஏதாச்சும் ஒன்று தான் கேட்பாங்க. இது புக் பேக் கொஷின்ஸ் புக்கில் இருக்கிறதுனால எல்லாமே கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போது 52 சீட்டுகள் கொண்ட ஒரு சீட்டுக்கட்டிலிருந்து ஒரு படச்சீட்டு முகச்சீட்டு அப்படின்னா எல்லாமே வந்து ஃபோட்டோ தான். ராஜா ராணி ஜாக் மொத்தமாக 52. 52லேருந்து நான் ஒரு சீட்டை எடுக்கிறேன். அது வந்து ராஜா ராணி ஜாக் இவங்க 3 பேரும் இருக்கிறதுக்கான நிகழ்தகவு என்னதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு சீட்டுக்கட்டில் ராஜா ராணி ஜாக்குன்னு 3 சீட்டு இருக்குன்னா, அதாவது நமக்கு வந்து ஒரு கலர்லேயே 3 இருப்பாங்க. ஹார்டினில் 3 இருப்பாங்க, டைமண்டில் 3 இருப்பாங்க, கிளாவரில் 3 இருப்பாங்க, ஸ்பேட்ஸ்லேயும் 3 இருப்பாங்க. ஸோ டோட்டலாக எவ்வளோ வரும்? 12. அப்போ 12 அப்படின்றதான் ஈவெண்ட்டு. டோட்டலாக எத்தனை இருக்குது? 52. ஸோ என்ன பண்ணுவோம்? 12 / 52 கேன்சல் பண்ணும்போது 6 2 12. அதே மாதிரி 2 2 4 6 2 12ன்னு வரும். திரும்ப இதையும் நம்ம சுருக்க முடியும். 3 / 13 அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி அடுத்த கொஷின். ஒரு சீரான பகடையை உருட்டும் போது
ஓர் இரட்டை எண் கிடைக்க நிகழ்தகவு என்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரே ஒரு சீரான பகடை. அப்போ என்எஃப்எஸ் எத்தனை? 6 தானே. 1 2 3 4 5 6ன்னு கிடைக்கும். ஓர் இரட்டை எண். அப்போ இரட்டை எண் என்னது? 2 4 6. அப்போ அவங்க 3 பேரையுமே நம்ம எடுத்துக்கலாம். A = 2 4 6. அப்போ N of A என்னவாக இருக்கும்? இவங்களை ஆட் பண்ணி வர்றது 3. அப்போது P of Aனா என்ன சொல்லலாம்? N of A / N of S. 3/6னா 1 3 3 2 3 6. அவ்வளோதான். இது எல்லாமே ஷார்ட்டாக முடிஞ்சிடும். ஓகேவா? அடுத்த கொஷின். ஒரு பானையில் 24 பந்துகள் இருக்குது. மொத்தமாக எத்தனை இருக்குது? 24 பந்துகள். 3 சிவப்பு நிற பந்துகள், 5 நீல நிற பந்துகள், மீதி இருப்பவை பச்சை. மொத்தமாக 24. 3 சிவப்பு 5 நீலம். மீதி இருக்கிறது எல்லாமே பச்சைனா 24ல் 8 போயிடுச்சுன்னா 16. அந்த 16 தான் வந்து பச்சை. ஓகேவா? இப்போ கொஷின் என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு நீல நிற பந்தாக இருக்கிறதுக்கான நிகழ்தகவு என்னது? நீல நிற பந்து 1 அப்படின்னா வந்து எத்தனை நீல நிற பந்து இருக்குது? 5. 5 டோட்டல் 24. அதே மாதிரி ஒரு சிவப்பு நிற பந்தாக இருப்பதற்குனா சிவப்பு நிறம் எத்தனை? 3. ஸோ என்ன சொல்லலாம்? 3/24. 1 3 3 8 3 24. பச்சை நிறமாக இருப்பதற்குனா 16/24. ஸோ என்ன கிடைக்கும்? 8/12 கேன்சல் பண்ணுறோம். 8 2 16. 1 2 2 2 வேப்பில் கேன்சல் பண்ணுறோம். 8/12. திரும்ப இதை வந்து 4ஆல் கேன்சல் பண்ணுறோம். 2 8 3 12. ஓகேவா? இதில் இன்னொரு கொஷின் என்ன கேட்பாங்கன்னா, நீல நிற பந்து இல்லாமல் இருக்க அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டுருவாங்க. ஸோ இப்போ நம்ம நீல நிற பந்து கண்டுபிடிச்சிட்டோமா? அப்போது நீல நிற பந்து இல்லாமல் இருக்கனா A'. ஸோ எப்பயுமே ஒரு நிகழ்தகவு நடப்பதற்கான இது வந்து என்னென்னு சொன்னோம்? 1. இங்கே கிடைக்கிற எல்லா ஆன்சருமே விட 1 விட கம்மியாக இருக்குமே தவிர மோர் தென் 1 இருக்காது. ஓகேவா? அப்போது இது என்ன சொல்லுன்னா 1 - P of A. ஓகேவா? அப்போ என்ன வந்துடும்? P of A'. ஏன்னா நிகழ்தகவு இல்லாமல் இருக்க. ஒரு நீல நிற பந்து கிடைப்பதற்கான நிகழ்தகவுனா 5/24. சப்போஸ் அது இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா வந்திருக்கிற ஆன்சர்லேருந்து 1 - 5/24 அப்படின்னு போட்டுடணும். அப்போ என்ன கிடைக்கும்? 1 - 5/24 அப்படின்னு போடுறோன்னா 24 × 1 24. எல்சிஎம் எடுக்கிற மாதிரி 24 - 5 அப்படின்னு வந்துடும். / 24. ஓகேவா? இப்போ 24லேருந்து 5 போயிடுச்சுன்னா எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்போ நமக்கு 24லேருந்து 5 போயிடுச்சுன்னா எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். 14லேருந்து 5 போச்சுன்னா 9. இங்கே 1 தான் இருக்கும், 19. அப்போ என்ன ஆன்சர் எழுதணும்னா 19/24. அது மாதிரி தான் ஆன்சர் நம்ம எழுதணும். ஓகேவா? இல்லாமல் இருக்க அப்படின்ற கொஷின் தான் மேக்ஸிமம் நிறைய கேட்பாங்க. நம்ம இருக்கிறத போட்டுருவோம், இல்லாமல் அப்படின்றது நம்ம பார்க்க மாட்டோம். ஸோ இருக்கிறதுனா 5/24, இல்லைனா 1 - 5/24. அவ்வளோதான். 2 சீரான நாணயங்களை ஒரே நேரத்தில் சுண்டும் பொழுது இரு தலைகள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2 சீரான நாணயங்கள் 2. ஓகேவா? அப்போ என்னது? HH HT TH TT. ஓகேவா? நமக்கு 2 இதுனா ரெண்டுமே ஹெட்டாக இருக்கலாம், ஹெட்டு டெய்லாக இருக்கலாம். இது நம்ம ஏற்கனவே படித்து வச்சுருக்கணும். எப்பயுமே நமக்கு ஞாபகமாக அது இருக்கணும். ஸோ இதுதான் வரணும். NF = 4. இரு தலைகள் கிடைப்பதற்கான ஒரே ஒரு பாசிபிலிட்டிஸ் தான் இந்த HH. ஸோ HHன்றதுனா 1னா 1/4. அவ்வளோதான். இது வந்து ஷார்ட் பண்ண முடியாது. ஸோ 1/4. சப்போஸ் இரு வெவ்வேறு முகங்கள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. இரு வெவ்வேறு முகங்கள்னா HT TH. ஏன்னா இது ரெண்டுமே 1, இதுவும் ரெண்டுமே 1. வெவ்வேறுன்னு சொன்னாங்கன்னா இது 2 தான். அப்போ என்ன இதெல்லாம் 2/4 கேன்சல் பண்ணால் 1/2 அப்படின்னு வரும். ஓகேவா? இரு பகடைகள் உருட்டும் போது கிடைக்கும் எண்களில் கூடுதல் 1க்கு சமமாக இருப்பதற்கான நிகழ்தகவு என்னது? 4க்கு சமமாக இருப்பதற்கான நிகழ்தகவு என்னது? 13ஐ விட சிறியதாக இருப்பதற்கான நிகழ்தகவு என்னது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1க்கு சமமாக 2 பகடை. நம்ம ஏற்கனவே அது NF வந்து 36ன்றதை எழுதி வச்சுருக்கோமா? இது 2 பகடையா? இந்த 2 பகடை உருட்டும் போது ஃபஸ்ட்டு கொஷின் என்ன? 1க்கு சமமாக 1,1னாவே 2ன்னு கிடச்சிரும். எந்த ஆன்சருமே 1ஐ விட கம்மியாக இங்கே இருக்காது. 1,2னா 3, 3,1 4. அப்போ 1ஐ விட கம்மியாக ஒரு நிகழ்ச்சி நடக்குதா இந்த இடத்துல அப்படின்னு கேட்டால் நமக்கு இல்லை. ஸோ என்ன சொல்லணும்? நம்ம இந்த இடத்துல வந்து 0. 1க்கு சமமாக எதுவுமே இல்லை. அதனால் P of Aன்றது 0. 4க்கு சமமாக அப்போ = 4 வரணும். எந்தெந்த இடத்துல வரும்? 1,3 4ன்னு கிடைக்குமா? 2,2 4ன்னு கிடைக்குமா? 3,1 4ன்னு கிடைக்கும். அப்போ இது 3 தான் 4 கிடைப்பதற்கான சான்சஸ். ஸோ 3. P of B 3/36னா 1/12. 13ஐ விட சிறியதாக இருக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
ஸோ எப்பயுமே ஒரு கொஷின் நம்ம படித்து பார்க்கும்போது 1,6னா 7. இப்போ இது 7 விட சிறியதாக இது எல்லாமே இருக்கும். 2,6னா 8, 8 விட சிறியதாக இது எல்லாமே இருக்கும். ஸோ அந்த வரிசையில் பார்க்கும்போது 6,6ன்றதே 12 தான். 12க்கு அதிகமாக இங்கே எதுவுமே இல்லை. கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, 13 விட சிறியதாக இருக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே இருக்கிறதே வந்து எல்லாமே 6,6னா 12 தான். எல்லாமே 13 விட சின்னதாக தான் இருக்குது. அப்போ டோட்டல் என் ஆஃப் சி, ஏன்னா இப்போ நம்ம 3வதாக கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அதனால் சின்னு போட்டுக்கிறோம். ஸோ என்ன கிடைக்கும், 36. ஏன்னா எல்லாமே 12 விட கம்மியாக தான் இருக்குது, 13 விட கம்மியாக தான் இருக்குது. ஸோ 36/36ன்றது 1. ஏன்னா பாசிபிலிட்டிஸ் எப்பவுமே இந்த 0க்கும் 1க்கும் நடுவில் தான் இருக்கணுமே தவிர மோர் தென் 1 இருக்கக்கூடாது. ஓகேவா, 0 விட கம்மியாகவும் இருக்கக்கூடாது. ஓகேவா, அது தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்த கொஷின், ஓர் உற்பத்தியாளர் 7000 LED லைட்ஸ் சோதனை செய்ததில் 25 லைட்ஸ் வந்து குறைபாடு இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. சமவாய்ப்பு முறையில் ஒரு விளக்கை தேர்ந்தெடுக்கும் போது அது குறைபாடு உடையதாக இருப்பதற்கான நிகழ்தகவு என்னது? ஓகேவா, குறைபாடு உடையதற்கான நிகழ்தகவு மொத்தமாக 25 லைட் குறைபாடு அப்படின்றத சொல்லிட்டாங்க. சமவாய்ப்பு முறையில் ஒரு விளக்கை தேர்ந்தெடுக்கும் போது அது குறைபாடு உடையதாக இருப்பதற்கான நிகழ்தகவு என் ஆஃப் எஸ்ன்றது வந்து 7000. ஓகேவா, என் ஆஃப் ஏ அப்படின்றது வந்து 25. ஏன்னா குறைபாடு உடையது வந்து எத்தனை, 25. அதுதானே கொஷினில் கேட்குறாங்க. அப்போ நம்ம அதை தான் எடுத்துக்கணும். என் ஆஃப் ஏன்றது 25. இப்போ பி ஆஃப் ஏ என்ன கிடைக்கும், 25/7000. ஸோ கேன்சல் பண்ணும்போது 5/1400, 1/280. சப்போஸ் இதே கொஷின் எப்படி கேட்கலான்னா, சமவாய்ப்பு முறையில் ஒரு விளக்கை தேர்ந்தெடுக்கும் போது அது குறைபாடு இல்லாமல் இருப்பதற்கான நிகழ்தகவு என்னது அப்படின்னு கேட்கலாம். ஸோ அப்படி கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணிடணும், 1 - 1/280 அப்படின்னு போட்டுருணும். அப்போ இங்கே என்ன கிடைக்கும், 280லேருந்து 1 போயிடுச்சுன்னா 279/280. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஆன்சர் வந்து எழுதிடணும். ஓகே, இப்போ அடுத்த கொஷின், ஒரு கால்பந்தாட்டத்தில் ஒரு இலக்கு காப்பாளர், அதாவது கோல் கீப்பர், நம்ம வந்து எப்பயுமே ஒரு கேம் விளையாடும் போது அந்த கோல் கீப்பர் அங்கே இருப்பாங்க இல்லையா, அதை தடுத்து நிறுத்துறதுக்காக அவர் வந்து 40ல் 32 முயற்சிகளை வந்து தடுக்க இயலும். அவர் வந்து 40ல் 32 வந்து தடுத்துருவார். அப்போது எதிரணியானது ஒரு முயற்சியை இலக்காக மாற்றுவதற்கான நிகழ்தகவு என்ன? இதை தடுத்துட்டாருன்னா அது வந்து வெற்றி அவங்களுக்கு கிடைக்காது இல்லையா. ஸோ அதில் ஒரு முயற்சி இலக்காக மாற்றுவதற்கான நிகழ்தகவு என்னது? மொத்த இலக்குகள் வந்து 40. மொத்தமாக எவ்வளோ கவுண்டிங் இருக்குது, 40. தடுக்கப்படும் இலக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 32. வெற்றி பெற வைக்கும் இலக்குனா 40லேருந்து 32 போச்சுன்னா எவ்வளோ, 8. ஏன்னா 32 முயற்சிகளை தானே தடுக்க இயலும். அப்போ வெற்றி பெறுவதற்கான பாசிபிலிட்டிஸ் வந்து எத்தனை, 8 தான். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், 8/40, 1/5 அப்படின்றத போட்டுடலாம். ஓகேவா, கொடுக்கப்பட்ட சுழல் அட்டையில் 3 மடங்குகளில் நிலை கொள்ளாமல் இருப்பதற்கான நிகழ்தகவு என்னது? 3. அப்போ இங்கே எத்தனை இருந்து 3ல் இருக்கும், 3 மடங்குனா 3, 6. மொத்தமாக இங்கே 8 நம்பர் இருக்குது. 8 நம்பரில் 3 மடங்குன்னு சொல்லி பார்த்தோன்னா 3, 6 மட்டும்தான். ஸோ என் ஆஃப் எஸ்ன்றது 8. 3 மடங்குன்னா 3,6. 3 மடங்குகளில் நிலை கொள்ளாமல், 3 மடங்கில் நிற்காமல் இருக்கிறதுக்கான நிகழ்தகவுனா மீதி இருக்கிறதா நம்ம எழுதணும். 1, 2, 4, 5, 7, 8 மட்டும் தான் எழுதியிருக்கோம். அப்போ என் ஆஃப் எத்தனை வருது, 6. ஏன்னா 2 இங்கே போயிடுச்சுன்னா 6 தான் வரும். 6/8னா 3/4. ஓகேவா, ஒரு நிறுவனம் 6 மாதத்தில் 10,000 மடிக்கணினி உற்பத்தி செய்கிறாங்க. 25 மடிக்கணினி குறைபாடு இல்லாத மடிக்கணினிக்கான நிகழ்தகவு. ஸோ முந்தி நம்ம சொன்னோம் இல்லையா, பி ஆஃப் ஏ ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சிடணும். குறைபாடு இருப்பதற்கான நிகழ்தகவு என்னது, 1/400. கண்டுபிடிச்சிட்டோமா? கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இதிலேருந்து 1 மைனஸ் பண்ணோம்னாவே குறைபாடு இல்லாத மடிக்கணினி கிடச்சிரும். 1 - 1/400. இப்போ 399/400 அப்படின்றது கிடச்சிரும். மேக்ஸிமம் இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. ஓகேவா, இப்போது நாளைய மழை பொழிவிற்கான நிகழ்தகவு 91/100 எனில் மழை பொழியாமல் இருப்பதற்கான நிகழ்தகவு என்னது? ஓகேவா, மழை பொழியறதுக்கான நிகழ்தகவு அவங்களே கொடுத்துட்டாங்க, பி ஆஃப் ஏ. ஏன்னா இங்கே டோட்டல் அது இது எதுவுமே இல்லை. இந்த கொஷினும் இம்பார்ட்டன்ட், டிஎம்பிசியில் ஓல்டு கொஷின் பேரில் கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ இது என்னென்னா, நாளைய மழை பொழிவிற்கான நிகழ்தகவு 91/100 எனில் மழை பொழியாமல் இருப்பதற்கான நிகழ்தகவு என்னதுன்னா
1 மைனஸ் 91 டிவைடட் பை 100 அப்படின்னு போட்டோன்னா 9 டிவைடட் பை 100ன்னு கிடைக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் இருந்தால் இது டிக் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இதை நம்ம எப்படி சொல்லுவோம், 2 ஜீரோ இருக்கா, மேலே 2 ஜீரோ தள்ளி 2 டிஜிட் தள்ளி தான் புள்ளி வைக்கணும். அப்போ 0.09 இந்த ஆன்சரும் இருக்கும். ஸோ இந்த கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட். இந்த ஆப்ஷன் தான் நமக்கு டிஎன்பிஎஸ்சி கொஷின்ஸில் இருந்துச்சு. ஓகேவா? ஸோ இதை பார்த்து வச்சுக்கோங்க. மழை பொழிவதற்கான நிகழ்தகவு அவன் டைரெக்டாகவே நிகழ்தகவு தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுலேருந்து மழை பொழியாமல் இருக்கனா 1 மைனஸ் கண்டுபிடிச்சிடணும். ஒரு வினாவிற்கான சரியான விடையை ஊகிப்பதற்கான நிகழ்தகவு x/3. சரியான விடையை ஊகிக்காமல் இருப்பதற்கான நிகழ்தகவு x/5 எனில் எக்ஸோட மதிப்பு என்னது? எப்பயுமே நமக்கு நிகழ்தகவுன்றது என்னது, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 1, அதாவது P ஆஃப் A. விடையை கண்டுபிடிக்கிறதுக்கான நிகழ்தகவு, விடையை கண்டுபிடிக்காமல் இருப்பதற்கான நிகழ்தகவு. ஓகேவா? அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், P ஆஃப் ஏவும் P ஆஃப் A டேஷும் அவன் கொடுத்துட்டான். ஸோ P ஆஃப் A ப்ளஸ் P ஆஃப் A டேஷ் தட் இஸ் ஈக்குவல் டு 1. ஓகேவா? அப்போ x/3 ப்ளஸ் x/5 இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு வச்சு எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிடணும். தட்ஸ் ஆல். ஓகேவா? ஒரு வரிப்பந்து விளையாட்டு வீரர் ஒரு குறிப்பிட்ட ஆட்டத்தில் வெற்றி பெறுவதற்கான நிகழ்தகவு, டைரெக்டாகவே வெற்றி பெறுவதற்கான நிகழ்தகவு அவன் கொடுத்துட்டான். தோல்வி அடைவதற்கான நிகழ்தகவுனா 1 மைனஸ் 0.72 நம்ம போட்டுடணும். முடிஞ்சிடுச்சு. ஓகேவா? இப்போது இந்த மாதிரி லெட்டர்ஸ் கொடுத்து கேட்பாங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்துருக்காங்களா என்ற சொல்லில் இருந்து ஓர் எழுத்து சமவாய்ப்பு முறையில் தேர்ந்தெடுக்கப்படும்போது அது ஆங்கில உயிரெழுத்தாக இருக்க நிகழ்தகவு என்னது? ஆங்கில உயிரெழுத்து அப்படின்னோடனே நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஸோ வவ்வல்ஸ் தான். ஸோ உங்களுக்கு அது அங்கே புரியலைன்னா நீங்கள் இங்கிலீஷில் என்ன கொஷின்ஸ் இருக்குன்றதையும் ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் தமிழில் கொஷின்ஸ் புரியலைன்னா இங்கிலீஷில் எப்படி இருக்குது அப்படின்றதையும் ஒரு டைம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ எஸ்ஸோட டோட்டல் கவுண்டிங் என்ன ஆஃப் எஸ்ன்றது வந்து 10. ஓகேவா? இதில் வவ்வல்ஸ் ஆங்கில உயிரெழுத்துக்கள்னால் வவ்வல்ஸு. அப்போ AEIOU இதில் இருக்கிறது மட்டும்தான். AII மொத்தம் 3 தான் இதில் இருக்காங்க. என் ஆஃப் ஏன்றது 3 டிவைடட் பை 10ன்றது தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ அடுத்தது, ஒரு நாணயம் 3 முறை சுண்டப்படுகிறது. ஓகேவா? 3 முறை. 2 அடுத்தடுத்த பூக்கள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன அப்படின்றத நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அனைத்தும் தலையாக கிடைக்க நிகழ்தகவு என்ன? எல்லாமே தலை. 3 முறை 3 நாணயம் சுண்டப்படும் போது எல்லாமே தலையாக இருப்பதற்கான நிகழ்தகவு என்னது? 2 அடுத்தடுத்த டக்குன்னு இருக்கணும், ஒரு கேப் விட்டு இருக்கக்கூடாது. 2 அடுத்தடுத்த பூக்கள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன? இது ரெண்டையும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே, அடுத்தது 10th புக்கில் இருக்கிறத இம்பார்ட்டன்ஸ் அப்படியே பார்த்துடலாம். 52 சீட்டுக்கள் உள்ள சீட்டு கட்டில் இருந்து சமவாய்ப்பு முறையில் ஒரு சீட்டு எடுக்கிறாங்க. ஓகேவா? 52 சீட்டுக்கள் உள்ள சீட்டு கட்டிலிருந்து சமவாய்ப்பு முறையில் ஒரு சீட்டு எடுக்கிறாங்க. சிவப்பு நிற சீட்டாக இருக்க நிகழ்தகவு என்னது? சிவப்பு நிற சீட்டுனாவே நமக்கு 2/13 தெரியுமா? ஸோ 26 26லேருந்து 52 கேன்சல் பண்ணியிருந்தா 1/2 அவ்வளோதான். ஹார்ட் சீட்னா 13 தான் இருக்கும். 13 டிவைடட் பை 52. சிவப்பு நிற ராசா எத்தனை ராஜாக்கள் இருப்பாங்க? ரெட் கலர் கார்ட்ஸே 2 தான். ஸோ 2 ராஜாக்கள் தான் இருப்பாங்க. 2 டிவைட் பை 52. முகச்சீட்டு ஏற்கனவே இந்த கொஷின் நம்ம பார்த்துட்டோம். முகச்சீட்டுனா கிங்கு குயினு ஜாக்கு இவங்க 3 பேர் தான். நாமும் 12 இருப்பாங்க. 12 டிவைட் பை 52 3 டிவைட் பை 13. என் சீட்டாக இருப்பதற்கான நிகழ்தகவு 2லேருந்து 10 வரைக்கும் இருக்கிறது என் சீட்டு. ஸோ 9 4 36. 36 டிவைட் பை 52 போட்டோன்னா 9 டிவைட் பை 13 அவ்வளோதான். ஓகேவா? இப்போ இதை பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே 10th. ஒரு நெட்டாண்டில் நெட்டாண்டில் என்னன்னா லீப் இயர். ஒரு லீப் இயரில் இதுவுமே கொஷின் நமக்கு புரியல, இங்கிலீஷில் செக் பண்ணிக்கோங்க. ஒரு நெட்டாண்டில் 53 சனிக்கிழமைகள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்னது? லீப் இயர்னாவே நமக்கு டோட்டலாக எவ்வளோ டேஸ் இருக்கும்? 366 டேஸ் இருக்குமா? மொத்தமாக ஒரு வருஷத்துக்கு நமக்கு தெரியும் 52 வாரம். ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ? 52 வாரம். அப்போ 52 × 7னா 364 நாள். மீதி இருக்கிறது இந்த 2 நாள் தான். அந்த 2 நாளில் ஏதாச்சும் ஒரு நாள் சனிக்கிழமையாக இருப்பதற்கான நிகழ்தகவு என்னதுன்னு கேட்குறாங்க. ஸோ அந்த 2 நாள் எப்படி இருக்கலாம்? சண்டே மண்டேவாக இருக்கலாம், மண்டே டியூஸ்டேவாக இருக்கலாம், டியூஸ்டே வெனஸ்டேவாக இருக்கலாம், வெனஸ்டே தேர்ஸ்டேவாக இருக்கலாம், தேர்ஸ்டே ஃப்ரைடே, ஃப்ரைடே சாட்டர்டே, சாட்டர்டே அண்ட் சண்டே. அப்போ எந்த 2 இடத்துல சாட்டர்டே எங்கே வருது? இந்த 2 இடத்துல தான் வருது. ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? என் ஆஃப் எஸ்ன்றது வந்து 7. மொத்தமாக இதை ஆட் பண்ணால் 1 2 3 4 இவங்களோட பாசிபிலிட்டிஸ் ஆட் பண்ணும்போது 7. அதில் ஏ மட்டும் இருக்கிறதுக்கு 2 சான்சஸ் தான் இருக்குது. ஸோ என் ஆஃப் ஏ டிவைடட் பை என் ஆஃப் எஸ் 2 டிவைடட் பை 7. அதே வந்து நார்மல் டேஸில் ஒரு சனிக்கிழமை கிடைப்பதற்கு 53 சனிக்கிழமை கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்னன்னு கேட்டாங்கன்னா
364 ப்ளஸ் 1 தான். ஸோ என்னது, ஒரே ஒரு சனிக்கிழமை கேட்டிங்கன்னா 1/7, 1/7 இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. லீப் இயர்னு கேட்டாங்கன்னா 2/7. அதே வந்து நார்மல் டேஸில் கேட்டாங்கன்னா மீதி இருக்கிறது ஒரே ஒரு நாள் தான். அந்த ஒரு நாள்னா 1/7. ஒரு பகடை உருட்டப்படும் போது அதே நேரத்தில் ஒரு நாணயமும் சுண்டப்படுகிறது. ஏன்னா பகடை 1லேருந்து 6 வரைக்கும், நாணயம் ஹெச்சும் டீயும் மட்டும். பகடையில் ஒற்றைப்படை எண் கிடைக்க, பகடையில் ஒற்றைப்படை எண் 1, 3, 5 கிடைக்கிறதுக்கும் நாணயத்தில் தலை கிடைப்பதற்குமான ஹெச் கிடைப்பதற்குமான நிகழ்தகவு என்னது? ஸோ ஃபஸ்ட்டு எஸ் மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். 1 ஹெச் 1 டி, 2 ஹெச் 2 டி, 3 ஹெச் 3 டி, இந்த ஆர்டரில் நமக்கு இருக்கும். ஸோ மொத்தமாக 12 நம்ம கிடச்சிரும். ஓகேவா? மேலே எத்தனை இருக்குது? 6, கீழே இருக்கிறது 2. ஸோ டோட்டலாக என்ன ஆஃப் எஸ்ன்றது எத்தனை கிடைக்கும்? 12. அதில் ஏ மட்டும் எத்தனை கிடைக்கும்? ஏன்னா என்ன சொல்லியிருக்காங்க? 1, 3, 5, அதில் ஹெட் இருக்கணும். அதுதானே கிடைக்கிறதுக்கான நிகழ்தகவு. அப்போ என்ன ஆஃப் ஏன்றது 3, 3/12 1/4. அவ்வளோதான் ஆன்சர். ஒரு சமவாய்ப்பு சோதனையில் ஒரு நிகழ்ச்சி ஏ என்க. இங்கு பி ஆஃப் ஏ ஈஸ்ட் பி ஆஃப் ஏ டேஷ் 17:15. அப்போ டிவைடடில் அவன் கொடுத்துருக்கான். அப்போ டோட்டலாக நம்ம ரேஷியோ சம்லேயே பார்த்துருப்போம் இல்லையா, இவங்க 2 பேர்த்தையும் ஆட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிறத மட்டும் எழுதுவோம். அப்படி எழுதுனா பி ஆஃப் ஏ 32:17. பி ஆஃப் ஏ டேஷ்ன்றது என்னது? 32:15. ஓகேவா? ஸோ கொஷின் பி ஆஃப் ஏ டேஷ்ன்னு கேட்டிருக்காங்க. அப்போ டோட்டலாக 32, அந்த 32ல் 15 அப்படின்றதா பி ஆஃப் ஏ டேஷ். என் ஆஃப் ஏ கவுண்டிங் கேட்குறாங்க. இது பி ஆஃப் ஏன்றது பாசிபிலிட்டிஸ். இதை பார்த்தோன்னே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். என் ஆஃப் ஏன்றது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, பி ஆஃப் ஏ எவ்வளோ? 17/32. ஓகேவா? என் ஆஃப் எஸ்ன்றது வந்து 640 அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்போது 32 என்ன பண்ணால் 640 கிடைக்கும் அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்போது இங்கே என்ன சொல்லலாம்னா 32 தான் 640 அப்படின்னா 17 எவ்வளோ? இப்படி கொஷின் கேட்டாலும் நமக்கு ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஏன்னா இந்த மெத்தட் நம்ம எல்லா இடத்துலையுமே பார்த்துட்ருக்கோம் இல்லையா. ஸோ இங்கே கீழே 32ன்னு இருக்கா, ஏன்னா இங்கே கேன்சல் பண்ணி தான் ஆன்சர் நமக்கு 17/32 சுருக்கி எழுதியிருக்காங்க. அப்போ இது 640ன்னு வந்தால் தான் என் ஆஃப் ஏ எத்தனை நமக்கு தெரியும். ஸோ என்ன பண்ணுறோம், 32 தான் 640னா 17 எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்க பார்க்குறோம். அப்போ 640 × 17/32ன்னு போட்டோம்னாவே ஆன்சர் நமக்கு எவ்வளோ கிடைச்சோம்னா 340. அப்படி இல்லைன்னா நம்ம எல்சிஎம் எடுக்கிற மாதிரி 32 என்ன பண்ணால் நமக்கு 640 கிடைக்கும். 32 × 2னாவே 64ன்னு நமக்கு தெரிஞ்சிடும் இல்லையா பார்த்தோன்னே. அப்போ 32 × 64 ஒரு 0, அப்போ 20. இங்கே 20னா மேலே 20ஆல் பெருக்கினாலும் 340 அப்படின்ற ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேவா? 3 சீரான நாணயங்கள் முறையாக ஒரே நேரத்தில் சுண்டப்படுகிறது. ஒரே டைமில் 3 சீரான நாணயங்கள் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா இது நமக்கு இம்பார்ட்டன்ட். குறைந்தபட்சம்னு ஒன்று கேட்பாங்க, அதிகபட்சம் அப்படின்னு ஒன்று கேட்பாங்க. ஓகேவா? குறைந்தபட்சம் ஒரு பூ அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒன்றை விட அதிகமாக, ஒரு பூ ஒன்றை விட அதிகமாக அந்த மாதிரி இருக்கணும். கம்பல்சரி ஒரு பூவாச்சு இருக்கணும். ஒன்றை விட அதிகமாகவும் இருக்கலாம். அது பேர் குறைந்தபட்சம். குறைந்தபட்சம்னா ஒன்றை விட அதிகமாக அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்றை விட அதிகமாக ஒரு பூ அப்படின்னு சொல்லிட்டாங்களா. இப்போ பூனை அறுது டீ. அப்போ இங்கே ஒரு டீ, இங்கே ஒரு டீ, இங்கே ஒரு டீ, இங்கே 2 டீ, இங்கேயும் 2 டீ, இங்கேயும் 2 டீ, இங்கே 3மே டீ. ஓகேவா? அப்போது குறைந்தபட்சம் ஒரு பூனா ஒரு பூவாகவும் இருக்கலாம், 2 பூவாக இருக்கலாம், 3 பூவாகவும் இருக்கலாம், அதுக்கு அதிகமாகவும் இருக்கலாம். அப்போது எவ்வளோ கிடைக்குது? 7/8. அடுத்த கொஷின் பாருங்கள். அதிகபட்சம் ஒரு தலை. ஓகேவா? அதிகபட்சம் ஒரு தலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒன்றை விட கம்மியாக, அது இல்லாமல் கூட இருக்கலாமே தவிர அதிகமாக இருக்கக்கூடாது. அப்போ ஒரு தலை ஹச், அது இல்லாமலும் இருக்கலாம். குறைந்தபட்சம்னா ஒன்றை விட அதிகமாக, 1, 2, 3. அதிகபட்சம் ஒரு தலைனா ஒரு தலையாவது அதில் இருக்கணும், அதுக்கு கம்மியாக இல்லாமலும் இருக்கலாம். அதையும் நான் கவுண்டிங் எடுத்துக்குவேன். 4/8னா 1/2. இந்த கொஷின் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த கொஷினும் இம்பார்ட்டன்ட். குறைந்தபட்சம் அதிகபட்சம்ன்ற வேர்டு கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கிறனால இது கேட்பாங்க. அதிகபட்சம் 2 பூ கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்னது? ஓகேவா? அதிகபட்சம் 2 பூ, 2மே பூ. அதிகபட்சம்னா என்ன அர்த்தம்? 2, 1, 0. அப்போது 2 பூ, ஒரு பூ ஃபஸ்ட்டு போட்டிருக்குமா, டீ 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 இந்த இடத்துலலாம் 2 டீ வந்திருக்கா. அடுத்ததாக டீ இல்லாமலும் இருக்கலாம். ஸோ 7/8. ஓகேவா? அடுத்த கொஷின். ஒரு பையில் 5 சிவப்பு நிற பந்துகளும் 6 வெள்ளை நிற பந்துகளும் 7 பச்சை நிற பந்துகளும்
8 கருப்பு நிற பந்துகளும் உள்ளன. சமவாய்ப்பு முறையிலிருந்து ஒரு பந்து எடுக்க. வெள்ளை நிறமாக இருப்பதற்கான நிகழ்தகவு என்னது? கருப்பு அல்லது சிவப்பு. வெள்ளையாக இல்லாமல் இருக்க, வெள்ளை அல்லது கருப்பாகவும் இல்லாமல் இருக்கன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வெள்ளையாக இருக்க நிகழ்தகவு என்னது? மொத்தமாக வெள்ளை 6, 5 மொத்தமாக டோட்டல் நமக்கு இன்னும் இங்கே கொடுக்கல இல்லையா? ஸோ எண்ணிக்கலாம். 5 சிவப்பு நிற பந்துகள், 6 வெள்ளை நிற பந்துகள், 7 பச்சை நிற பந்துகள், 8 கருப்பு பந்துகள். இவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 26ன்னு கிடைச்சிருது. வெள்ளையாக இருப்பதற்கான நிகழ்தகவு என்னது? அந்த 26ல் 6 தான். ஸோ 26ல் 6, 3/13. கருப்பு அல்லது சிவப்பு அப்படின்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கோ. கருப்பு எத்தனை? 8, சிவப்பு எத்தனை? 5. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 13/26னா 1/2. வெள்ளையாக இல்லாமல் இருக்க, அப்போ ஃபஸ்ட்டு நம்ம வெள்ளையாக இருக்க கண்டுபிடிச்சிட்டோமா? அதிலேருந்து 1 மைனஸ்ன்னு போட்டுக்கோங்க. 1 மைனஸ் 3/13னா 10/13. வெள்ளை மற்றும் கருப்பு இல்லாமல் இருக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? அப்போது வெள்ளை மற்றும் கருப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, வெள்ளை மற்றும் கருப்பு ஆக இருக்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அதை கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அது இல்லாமல் இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சிடணும். மொத்தமாக 14/26 7/13ன்னு வந்துருச்சு. இல்லாமல் இருக்க அப்படின்னு கேட்டாங்கன்னா 1 மைனஸ் 7/13, அப்போ 6/13 அப்படின்னு வந்திருக்கு. ஓகேவா? அடுத்த கொஷின். ஒரு பெட்டியில் 20 குறைபாடில்லாத விளக்குகளும் ஒரு சில குறைபாடு உள்ள விளக்கும் உள்ளது. சமவாய்ப்பு முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் போது ஒரு விளக்கானது குறைபாடுடன் இருக்க நிகழ்தகவு என்ன? 20 குறைபாடில்லாத விளக்கு, டோட்டலாக 20 குறைபாடில்லாத விளக்கு இருக்குது. ஆனால் நான் ஒன்று எடுக்கிற போது அது குறைபாடு உடைய விளக்காக இருப்பதற்கான நிகழ்தகவு அவங்க கொடுத்துட்டாங்க. குறைபாடு உடைய விளக்குகளின் எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ குறைபாடுடைய நிகழ்தகவு என்னது? 3/8. குறைபாடு இல்லாமல் இருக்க தானே டோட்டலாக 20ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அதை கண்டுபிடிப்போம். 1 3/8 = 5/8. இப்போ டோட்டலாக 8னா அதில் 5 குறைபாடு இல்லாமல் இருக்குது. அப்போ அந்த 5 தான் 20னா 3 எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்போ என்ன கிடைக்கும்? 20 × 3/5ன்னு வருமா? 4 12. அப்போ ஆன்சர் என்னது? 12 குறைபாடு உடைய விளக்குகளின் எண்ணிக்கை. ஏன்னா 5ல் 20 குறைபாடு இல்லாமல் இருக்குது அப்படின்னா இங்கே எத்தனை நம்பர் இருக்குது? 3 தானே குறைபாடு உடையது. அப்போ 3 எத்தனைன்னு கண்டுபிடிச்சாலே போதும், 12. ஓகேவா? அடுத்த கொஷின். 50 மாணவர்கள் உள்ள ஒரு வகுப்பில் 28 பேர் என்சிசி, 30 பேர் என்எஸ்எஸ், 18 பேர் என்சிசி மற்றும் என்எஸ்எஸ் அப்படின்னா என்சிசியில் இருந்து ஆனால் என்எஸ்எஸ் இல்லாமல் இருக்க, என்எஸ்எஸ்ல இருந்து என்சிசியில் இல்லாமல் இருக்க, ஒன்றில் மட்டும் இருக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டோட்டல் எத்தனை? 50. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை பிரிச்சுக்கலாம். என்சிசி என்எஸ்எஸ் இதில் ஒரு 28, இதில் ஒரு 30, ரெண்டுத்துலேயுமே சேர்த்து 18ன்னு கொடுத்துருக்காங்களா? இப்போ 28லேருந்து 18 போயிடுச்சுன்னா எவ்வளோ? 10. அப்போ என்சிசியில் மட்டும் இருக்கிறவங்க 10 பேர், என்எஸ்எஸில் மட்டும் இருக்கிறவங்க 12 பேர். ஓகேவா? ஒன்றில் மட்டும் இருப்பவர்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ ஒன்லி 1 அப்படின்னா யார்? இதில் 10, இதில் 12. இது மட்டும் தானே ஒன்லி 1, இவங்க 2 பேர் தானே. இப்போ 10 + 12ன்னு போட்டால் முடிஞ்சிருச்சு ஆன்சர். டோட்டலாக இருக்கிறது 50. ஸோ 50 ஷார்ட் பண்ணி இங்கே எழுதியிருக்கோம் ஆன்சராக. ஓகேவா? ஓகே, மீதி அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, பாய்.